திங்காத இருக்கும் காயை. ஓ சரி சரிங்க. இப்போ கடலக்காயில பாரு எல்லாம் ஓட்ட ஓட்டையா ஆமாம். சொத்தக்காயா கரெக்டுங்கம்மா. சொத்தக்காய் அது வரும். மாதிரி இல்லாத இருக்கட்டும்னு ம் இந்த வெள்ளை சிபிசுன்னு இருக்குது. சரி வெள்ளை சிப்ஸுண்டு. மொதல் டைம் கொத்தக்குள்ள அதை சரிங்கம்மா. விரைச்சி விட்டு பரவாயில்ல விரைச்சி விட்டு கொத்தணும். அது பேர் வெள்ளை சிப்ஸுங்களா? சரிங்கம்மா. வெள்ளைய சிரிச்சு கடலக்காட்டுக்கு போட்டு கொத்துறதுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க காய் சொத்தைய வராமல் இருக்கிறதுக்கு. இப்படி நப்பு மழை பெஞ்சு நப்பு இருந்துச்சுன்னா தேவையில்லை. தேவையில்ல முளைச்சிக்கலாம். சரிங்கம்மா. நாம வரமண்ணல போட்டோமா தண்ணி கட்டணும். 160 ரூபா. 8ஆம் நம்பர் கடலக்கொட்டை 160 ரூபா கிலோங்க. சரிங்க. பொம்பளையால தான் வச்சு பிடிச்சிக்கிறேன். ஓ பார் பிடிக்கிறது பொம்பளையால வச்சு பிடிச்சிக்கிறீங்க. இது என்ன சும்மா கள்ளச்செடி பேர் என்னங்க பேருங்கம்மா? கள்ளச்செடி. இது வந்து 8ஆம் நம்பர்னு போட்டுருக்கு. 8ஆம் நம்பர் கள்ளச்செடிங்க. ஓ சரிங்க. பேர் புதுசாக இருக்குதுங்க. 8ஆம் பேர் என்னங்க? 8ஆம் நம்பரா? 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் கள்ளச்செடிங்க. இது குத்தா கொடிங்களா? குத்துக்காய்ங்க. சரிங்கம்மா. இதனோட பராமரிப்பு எப்படிங்கம்மா? எங்கே வாங்கினீங்க? எத்தனை சென்ட்டுக்கு நம்ம இங்கே போட்டிருக்கிறோம்? எப்படி தண்ணி கட்டுறோம்? அதெல்லாம் சொல்லுங்கம்மா. அதெல்லாம் சொல்லுங்கம்மா. ஆமாங்கம்மா. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டில் 2-3 இது ஓட்டணுங்கண்ணா. காடு ஓட்டிட்டீங்க. காடு ஓட்டணும். சரிங்க. அது காட்டை பதப்படுத்துறதுக்கு வந்து 2-3 டைம் ஓட்டுனீங்க. ஓட்டணும். சரிங்க. இது வந்து கடலை கொட்டை போடாததுக்கு முன்னே நம்ம 2-3 டைம் ஓட்டணும். சரிங்கம்மா. 4 டைம் எப்படி நம்ம சவரியத்துக்கு நமக்கு எவ்வளோ உழவு தேவைப்பட்டால் நல்லா வருங்கிறத வச்சு சரிங்க. காடு நாம் முன்னாடி ஓட்டிக்கணும். சரிங்கம்மா. அப்புறம் எங்களுக்கு சின்ன டிராக்டர் இருக்குது. சின்ன டிராக்டர், மினி டிராக்டர் இருக்குது. சரிங்க. அதுலேயே எங்கள் பெரிய அருள்மணி இதில் பாரு பிடிக்கிற மாதிரி ஓட்டி விட்டுருவாங்க. ஓ சரிங்கம்மா. நான் வந்து பொம்பளை ஆளுங்களுக்கு வச்சு இதை வந்து பாரு பிடிச்சிக்குவேன். சரிங்க. பொம்பளை ஆளு தான் வச்சு பிடிச்சிக்குவேன். ஓ பார் பிடிக்கிறது பொம்பளையால வச்சு பிடிச்சிக்கிறீங்க. இது என்ன சும்மா அப்படி வண்டி இழுத்து வண்டி இழுத்து விட்டு சும்மா பார் பண்ணுங்க. வாய்க்கா மட்டும் போட்டுக்கிறது. வண்டி எடுத்துக்கிடுது. சரிங்க. இந்த குறுக்கு வெஞ்சி பொம்பளைங்களை வச்சு எடுத்துக்குவேன். ஓகேங்கம்மா. நாங்களும் கூட செய்வோம். சரிங்கம்மா. அப்புறம் நாம் வந்து கடலக்கொட்டை வந்து இங்கே தாரமங்கலத்தில் தான் மில்லில் தான் வாங்கிட்டு வந்தோம். சரிங்கம்மா. எப்படிங்கம்மா கடலக்கொட்டை வந்து கிலோ கணக்குங்களா? எப்படி? கிலோ கணக்கு 160 ரூபா. 160 ரூபா. 8ஆம் நம்பர் கடலக்கொட்டை 160 ரூபா கிலோங்க. 60 ரூபா. சரிங்க. இது வாங்கிட்டு வந்து காலகட்டத்தில் கொத்தி சரிங்க. ஒரு வல்லத்துக்கு 4 பிடி கொட்டையை அவங்களுக்கு கலந்து போட்டால் 300 ரூபா கொடுத்துடணும். அதாவது ஒரு வல்லத்தை ஊன்னா 300 ரூபா கொடுத்துடணும். கொத்தி போட்டுருவாங்க. நாம் ஒரு வல்ல கொட்டையை அவங்களுக்கு கலந்து கொடுத்தா சரிங்க 300 ரூபா. இது எத்தனை சென்ட்டுங்கம்மா? இதா இது இருக்காது 40 சென்ட் இருக்கு. 40 சென்ட் இருக்குங்கம்மா. இந்தாண்ட ஒரு இருக்கும். எத்தனை வல்லம் போட்டிங்கம்மா இதுக்கு? இதுக்கு 5 வல்லம் போட்டுருக்கோம். 5 வல்லம். 20 கிலோ. அப்போ வந்து 20 கிலோ. ஐநாங்க 20ங்க. சரிங்க. இது அது 20 கிலோ இதுக்கு போட்டுருக்குது. சரிங்க. போட்டு நாம் மழை பெஞ்சு கொஞ்சம் நப்பு இருந்தால் தண்ணி கட்ட தேவையில்ல. அதுலேயும் முளைச்சிக்கும். சரிங்கம்மா. நாம் வரப்பில் போட்டால் அவங்க போட்டதுக்கு அடுத்த நிமிஷம்னா நாம் அதுக்கு தண்ணி கட்டணும். கொட்டை வந்து வரமணல் இருந்தால் தோல் விட்டு போனால் முளைக்காது. ஓ சரி சரிங்கம்மா. முளைக்காது. நம்ம அவங்க அந்தாண்ட வரப்பா இருந்துச்சுன்னா இப்படி மழை பெஞ்சு நப்பு இருந்துச்சுன்னா தேவையில்லை. முளைச்சிக்கும். சரிங்கம்மா. நாம வரமண்ணல போட்டோமா தண்ணி கட்டணும். தண்ணி மழை பெஞ்சா தேவையில்ல. சரிங்க. மழை பெய்யலைன்னா நம்ம தண்ணி கட்டணும். சரிங்கம்மா. இதுக்கு மருந்து எதனா இருக்குங்களா? இதுக்கு அசுவினி விழுவுது. சரிங்க. மருந்து அடிச்சோம். சரிங்கம்மா. கொட்டை போடக்கல என்ன பண்றோம்? எருவு இல்லாத காடா இருந்தா நாம் வந்து உரம் போடலாம். கொட்டை போடுறோம்ல. சரிங்கம்மா. அப்பி வந்து உரம் போடலாம். சரிங்க. எருவு இருக்கிற காடா இருந்தா தேவையில்லை. திருப்பி கொட்டை கொலை வந்து இந்த வெள்ளை சிபிசு இருக்குது. சரிங்க. வெளியேறுன்னு இருக்குது. என்னதுங்கம்மா? உரமா? இல்ல உரம் இல்ல. அதுக்கு வந்து புழு திங்காத இருக்கும் காய. ஓ சரி சரிங்க. இப்போ கடலக்காயில பாரு எல்லாம் ஓட்ட வாட்டி புழு திங்காத இருக்கும் காய. ஓ சரி சரிங்க. இப்போ கடலக்காயில பாரு எல்லாம் ஓட்ட வாட்டி ஆமா கரெக்ட்டுங்கம்மா. சொத்தக்காய் வரும். மாதிரி இல்லாத இருக்கட்டும்னு இந்த வெள்ளை சிபிசுன்னு இருக்குது. வெள்ளை சிபிசுண்டு. ஓகேங்க. அதை நமக்கு என்ன எவ்வளோ காட்டுக்கு தேவைப்படுதோ 1 மூட்டையா 2 மூட்டையா 4 மூட்டையா சரிங்க நமக்கு என்ன அங்கே தேவைப்படுதோ அதை எடுத்தாந்து அதை நாம் மொதல் டைம் கொத்தக்குள்ள அதை விரைச்சி விட்டு பரவாயில்ல விரைச்சி விட்டு கொத்தணும். அது பேர் வெள்ளை சிப்ஸுங்களா? சரிங்கம்மா. வெள்ளைய சிப்ஸ் கடலக்காட்டுக்கு போட்டு கொத்துறதுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க காய் சொத்தைய வராமல் இருக்கிறதுக்கு. அதை போட்டு அது எப்போது அம்பு இறங்க மாதிரி போட்டு கொத்தி விட்டுணும்? மொதல் டைம் நாம் கொத்தக்குது ஃபர்ஸ்ட் டைமு. சரி சரிங்கம்மா. அதாவது கொஞ்சம் சின்ன செடி வரும்போதே ஒரு 4 இலை வரும்போது இப்போ கொத்தி விட்டுரும். எப்போ கொத்தணுமே அப்போ வந்து அதை போட்டு கொத்தி விட்டுணும். அப்போ கொத்தி விட்டுலாம். சரிங்கம்மா. திருப்பி 2வது கொத்தி ஆகணும். கொத்தி இப்படி மண்ணு கட்டணும். இப்போ இது வந்து 2வது கொத்துங்களா? இது வந்து நான் 2வது கொத்தி விட்டேன். சரிங்க. இது வந்து செடி வந்து புழக்கனா இருக்குதுன்னு இந்த இடத்துல புழக்கமா இருக்குது. பில்லு அரிப்பு வச்சுன்னா அது கொத்திக்கிட்டு. சரி பில்லை வந்து இப்போ எடுத்து விட்டுருக்கீங்க. பில்லு எடுத்துக்கிட்டு
சரி சரி. கடலக்காய் பிடுங்குற மட்டும் விட்டோமா பில்லு வந்து பில்லு போட்டு மூடிக்கும். ஓ சரி சரி அது இருக்கும். சரிங்கம்மா. இது இப்போ வந்து காய் எத்தனை நாளையில் காய் இறங்குங்கம்மா? 3 மாதம் ஆகும். நாம் பிடுங்கி எடுக்கிறதுக்கு 3 மாதம். ஓ அப்போ வந்து அம்பு இறங்குறது 1 மாதம் இறங்கிக்குமா? அம்பு 1 மாதம் 1.5 மாதம் அம்பு இறங்கிக்கும். அந்தாண்ட நமக்கு வந்து இது காட்டில் வந்து அவ்வளோ தேவைப்படுது. 75 நாள். இந்த 10ஆம் நம்பர் காய் போட்டோமா அதுக்கு வந்து 3 மாதம் 3 30 90 நாளே ஆகுது. ஓ 10ஆம் நம்பர் காய். எத்தனை ரகமாக இருக்குது கள்ளச்சி கட்டையில் உங்களுக்கு தெரிஞ்சு? 10ஆம் நம்பரு 8ஆம் நம்பரு இன்னொன்று இந்த கேரளா காய் கதிரிக்காய் கதிரிக்காய் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டோம். சரிங்க. அது வந்து நமக்கு எண்ணெய்க்கு வந்து அது சுத்தம் இல்லை. ஓ சரிங்க. இது என்ன சாப்பிட்லாமா இல்லை? இது நாம் எப்பயும் போல் நம்ம காய் பெருநடா மாதிரி நம்ம ஊர் காய் மாதிரிங்க. நம்ம ஊர் காய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் வேணா எண்ணெய் ஆட்டிக்கலாம். சரிங்கம்மா. இப்போ வந்து எத்தனை கண்டம் வரும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு முன்னாடி போட்டிங்க இருப்பீங்கல்ல? முன்னாடி நாங்கள்லாம் நிறைய போட்டுருந்தோங்கண்ணா. சரிங்கம்மா. ஒரு 20 ஆச்சு. 20 ஆச்சு. அது 40 சென்ட்டுக்குங்களா? இல்லை 40 சென்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ வராது. ஒரு 1.5 ஏக்கரா 1.25 இருக்கும். 1.25 ஏக்கராவுக்கு 20,000 அளக்கறதில்ல. அப்படியே மூட்டை பிடிச்சி 20,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்களா? 20 ஆச்சு. 20 கண்டமே 20 கண்டம் ஆச்சு. 40 வெள்ளம் ஒரு கண்டம்பாங்க. அது வந்து நாங்கள் இப்போ தான் இடம் வந்துருச்சு 6 அளக்கறா. ஆமாம் எடையை போட்டு கணக்கு போட்டு பார்த்தா எங்கள் கணக்குக்கு சரிங்கம்மா இந்த பெரிய கணக்கு ஒரு 20 கண்டமும் வந்துருக்குதா? 20 கண்டவங்க. இன்னொரு கணக்கு. சரி சரிம்மா. ஆமாம் கண்டவம் தான் வல்லம் கணக்கு தான் நம்மளுக்கு. சரிங்கம்மா. சரிம்மா. இப்போ வந்து எந்த மாதத்துலைங்கம்மா இது போடணும்? இது வந்து நாங்கள் வையாச்சி கடைச்சா போட்டோங்கண்ணா. வையாச்சி கடைசி இந்த பட்டம் வையாச்சிக்கா ஒரு 15 தேதி இருக்குது நாங்கள் போட்டது. சரிங்கம்மா. இப்போ வையாச்சி ஆனி ஆடி ஆவணியில் இதை கடைசியாக எடுத்து ஆவணி கடைசியாக வந்து இது நம்ம வந்து செடி வெட்டிக்கலாம். சரிங்கம்மா. இப்போ வந்து எப்படிங்க விற்கிற மாதிரிங்களா இல்லை நம்ம வீட்டுக்குங்களாம்மா? நாங்கள் இது கம்மியாக இருந்தால் வச்சுக்குவோம். அதை கம்மியாக இருந்தால் நம்ம பக்கத்தில் விற்றுட்டு கொடுத்துட்டு இல்லை எண்ணெய் வச்சுக்கிட்டு எண்ணெய் அட்டிக்கிறது நம்ம எண்ணெய் வாங்கலையா? அதாங்க 250 ரூபா போட்டு 1 லிட்டர் வாங்குறோம். கரெக்டுங்க. வச்சுக்கிறோம். சரிங்கம்மா. இப்போ பூவுக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா? பூ நிற்கிறதுக்கு மருந்து அடிக்கணும் தேவையில்லைங்களாம்மா? மருந்து பூவுக்கா? சரிம்மா. இந்த கள்ளச்செடிக்கு வந்து 8ஆம் நம்பர் கள்ளச்செடி இப்போ 2 மாதத்துல நமக்கு 2-3 மாதத்துல நமக்கு காய் வெட்டிக்கலாம். 75 நாள் நம்ம காயை வந்து வெட்டிக்கலாம். சரிங்கம்மா. அடுத்த வீடியோ நம்ம பூவில் வந்து பார்க்கலாங்கம்மா. சரி.